ஆள்க நலத்துடன் இன்னைக்கு வந்து 106வது நாளுங்க. இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா வந்து இனிப்பு பணியாரம் தாங்க பண்ணியிருந்தேன். தேங்காய் பால், சுக்கு, மிளகு, ஏலக்காய், கருப்பட்டிலாம் போட்டு பண்ணியிருந்தேங்க. செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ இந்த வெயில் காலத்துல வந்து இந்த மாதிரி அடிக்கடி பண்ணுறப்போ வந்து நமக்கு உடம்பு சூட்ட வந்து தணிக்கும். வயித்து பிரச்சனைகள் எதுவுமே கொஞ்சம் வராம தடுக்குங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா வந்து என்னோட சேனலே வந்து நான் லாங் வீடியோ போட்டிருக்கீங்க. போய் செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்குங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். உங்களுக்கு டைம் இருக்கப்ப கண்டிப்பா மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து கார பணியாரம் வந்து ஒரு 3 பணியாரம் சாப்பிட்டேங்க தேங்காய் சட்னி வச்சு. ஸோ இதுதான் நான் இன்னைக்கு சாப்பிட்டது. இது சாப்பிட்டே வந்து வயிறு ஃபுல்லாக இருந்துச்சுங்க. மத்தியானம் எதுவுமே பசிக்கல. ஸோ அதவே அப்படியே விட்டுட்டேங்க. ஈவினிங் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பஜ்ஜியும் தேங்காய் சட்னியும் வச்சு செஞ்சேங்க. ஸோ பஜ்ஜி வந்து குட்டி குட்டியாக பண்ணனால வந்து நான் 4 பஜ்ஜி சாப்பிட்டேன். என்னோட டயட்டில் இருக்காங்க இதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. நம்ம லைஃப் லாங்காக வந்து கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம சாப்பிடாம இருக்க மாட்டோம். ஸோ எது சாப்பிட்டாலுமே என்னோட தாட் படி அளவாக சாப்பிடணும். அளவாக சாப்பிட்டாலே வந்து போதுங்க. எதுவுமே ரொம்ப கிடைக்குதுன்னு அதிகமாக சாப்பிடாம அளவாக சாப்பிட்டாலே நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாங்க. இதுதான் என்னோட தாட்டு. பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சின்ன லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சின்ன லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைப் எனக்கு அவ்வளோ சந்தோஷம் மோட்டிவேஷன் கொடுக்குங்க. வாழ்க வளத்துடன்.